Hi friends, welcome to Girija Zonex. Today நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். ஆக்சுவலாக லாஃப்டர் ஃபிஷ் வந்து எனக்கு ஒன்று கிடச்சிது மார்க்கெட்டில் வாங்கும்போது. அதனால் அந்த ஃபிஷ்ஷை பற்றி உங்களுக்கு ஒரு குக்கிங் வீடியோ போடலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அதனால் இன்றைக்கி நம்ம லாஃப்டர் ஃபிஷ்ஷோட குக்கிங் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாஃப்டரை நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்ட் வந்து உப்பு போட்டு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 or 7 minutes நீங்கள் வந்து அதை குக் பண்ணுங்கள். குக் பண்ணி எடுத்திங்கனாவே அது என்ன ஆகுனா ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறிடும், ஆரஞ்சு ரெட்டில் மாறிடும். அப்போ ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. நான் ஒரு லைட்டான அந்த 5 or 7 minutes போதும். இந்த குக்கிங் டைம் தான் கரெக்டான டைமிங். ஓகேங்களா? அதுக்கு மேலே டைமிங் விடாதீங்க தயவு செஞ்சு. அது வந்து ரொம்ப அதனுடைய முள் மாதிரி இருக்குது, ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால என்னால் அது அந்த பாத்திரத்துள்ள வைக்கவே முடியல. இப்போ நம்ம அதை அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம அதை ஒரு மூடி போட்டு மூடிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக 7 minutes ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு குக் ஆகிருந்தது. இதை வந்து நம்ம தண்ணி அதே மாதிரி அந்த குக்கிலேருந்து எடுத்தோன்னா ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ப்ளைன் வாட்டரில் வாஷ் நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அப்போ தான் ஓவர் ப்ராசஸ் ஆகாமல் இருக்கும் லாப்ஸ்டர். இப்படி லைட்டாக திருகுனிங்கனாவே அந்த தலை சைட்லேருந்து அந்த ஃப்ளஷ் வந்து தனியாக வந்துடும். இந்த க்ளீனிங் வந்து நான் போடலை. ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப டைம் எடுத்ததுனால அது ஒன்றுமே இல்லை. சைடு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். தலையில் வந்து நீங்கள் நம்ம எப்படி நண்டு உடச்சி க்ளீன் பண்ணுறோம் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஓகே, அந்த ஃப்ளஷ் எல்லாம் தனியாக வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான், மீடியம் சைஸ் வெங்காயம். அந்த ரெண்டுத்தையும் நல்லா ஒரு வதக்குவோன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கு பூண்டு ஒரு 10 பல்லுனாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமான பூண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அண்ட் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி அண்டு மிளகு சீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். சோம்பு வந்து அந்த ஃப்ளேவருக்காக தான். இது சோம்பு. அதுக்கப்புறம் மிளகு சீரகம் தக்காளி ரெண்டுத்துமே சேர்த்தே நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கியிருக்கேன். ரொம்ப மிளகு எடுத்துக்காதீங்க. நார்மலாக கொஞ்சம் ஒரு 10-15 பல்லு இருந்தால் போதும். ஏன்னா ஒரே ஒரு இது தானே நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நல்லா வதக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பட்டை சோம்பு 2 பட்டை எடுத்துக்கோங்க, 2 லவங்கம் எடுத்துக்கோங்க, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்னா, சாரி கொஞ்சம் வீடியோஸ் வந்து அங்கங்கே இதுவாக இருக்குது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஒன் செகண்ட். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அந்த பிரிந்தி இலை அண்டு வந்து சோம்பு பட்டை அப்புறம் அந்த லவங்கம் ஏலக்காய் 1 சோம்பு இதை நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கிட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. காரம் வந்து கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க. ஏன்னா நான் அரைக்கிறதுலேயே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த இந்த ஃப்ரை பண்ணும்போதும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன். லாஃப்டர் எதுக்கு நான் செலக்ட் பண்ணேன்னா, நிறைய பேருக்கு லாஃப்டர் எப்படி குக் பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் நான் இந்த குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். அது பாருங்கள், நல்லா பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு டீப் ஃப்ரை வரணும். கொஞ்சம் எண்ணெய் நிறைய இழுக்கும். அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு சமைங்க. ஓகே, இந்த அளவுக்கு
ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஆஃப் தக்காளி தான். ஏன்னா தக்காளிலாம் ரொம்ப போட்டோன்னா ஸ்வீட்னஸ் வந்துடுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் 2 தக்காளி 2 பீஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு ஆஃப் தக்காளி போட்டுட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி லாஃப்டர் வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்க போதும். இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிடுங்க. அந்த ஸ்மாஷ் ஆகும் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கிட்டு அந்த அரைச்சி வச்ச நம்ம விழுது இருக்கு இல்லையா, அது அப்படியே கூட சேர்த்து ஆட் பண்ணுங்க. நல்லா அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த டைம்ல கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணி வதக்குங்க. இந்த அளவு இன்னும் வதங்கலை. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள், நான் வந்து மிளகாய் தனியா வந்து அரைச்சி வச்சிருப்பேன். நீங்கள் வேணும்னா தனியாத்தூள் தனியாக, அதை மல்லித்தூள் தனியாக மிளகாய்த்தூள் தனியாகவும் போட்டுக்கலாம். நான் 2 சேர்த்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் தனியாக இருந்தால் நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் சீரகம் சோம்பு எல்லாமே நான் அரைச்சிட்டேன். இல்லைன்னா நீங்கள் பொடியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குக் பண்ணும்போது. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அந்த வாட்டர் எல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஃப்டரை இதோட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி மூடி விட்டுருங்க. அவ்வளோதான் லாஃப்டரோட குக்கிங். நல்லா ஃப்ரை, நான் வந்து கிரேவி பண்ணுறதுனால கொஞ்சம் லிக்விடாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரை வேணுன்னா ஓரளவுக்கு வெங்காயத்தை கம்மி பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த லாஃப்டர் வாங்கி குக் பண்ணி பாருங்கள். இது கிடைக்காது, ரேராக தான் கிடைக்கும். முடிஞ்சால் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நிறைய விட்டமின்ஸ் வந்து இதில் இருக்குது. ரொம்ப நல்லது வேறு நம்மளோட ஹெல்த்துக்கு. அது இல்லாமல் இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நார்மலாக குக் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருந்தது. அவ்வளோதான், மூடி வச்சிடணும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் லாஃப்டர் குக்கிங் ரெடி. ஓகே, லாஃப்டர் கிரேவி. ஓகே, சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.